வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் ஜூலை 8ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் தனது கட்சியின் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி உட்பட திமுக தலைவர்களை சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திமுக தரப்பிலிருந்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த திருச்சி சைபர் கிரைம் போலீசார் சாட்டை துரைமுருகனை தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கைது செய்தனர். இந்த நிலையில் திமுக பேசினால் கருத்துரிமை, நாங்கள் பேசினால் அவமதிப்பா என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முரசொலி சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். கடந்த 3 தினங்களாக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக நிர்வாகிகளுடன் சென்று நன்றி தெரிவித்து வருகிறார். இந்நிகழ்ச்சியில் எம்பி சென்ற காரை பின்தொடர்ந்து சென்ற பொதுக்குழு உறுப்பினரான காஞ்சித்துறையின் ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்ட கார்களில் அரிவாள், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சென்றுள்ளனர். இதை அறிந்த மன்னார்குடி டிஎஸ்பி அஸ்வத் ஆண்டோ கார்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் நிறுத்தியிருக்கும் சம்பவம் மன்னார்குடி பகுதியில் பரபரப்பு. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இணைந்ததுதான் 90% இணைப்பு என்று எதுவும் இல்லை. அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைகளை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நில மோசடி வழக்கில் கைதுக்கு பயந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதற்கும் காரணம் அண்ணாமலை என ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள் உள்ள சிறையில் செல்போன் கண்டுபிடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைத்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக ஒரு பத்திரிகையாளர் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பத்திரிகையாளரின் அந்த கருத்துக்கு அதிமுகவினர் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.